ஹைப்போஸ்பேடியா சர்ஜரிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையும் நம்ம வித்தியாசமாக தான் பார்க்கணும். ஒரு குழந்தைக்கே நடக்கக்கூடிய ஆப்ரேஷனோட ஸ்டெப்ஸ் இன்னொரு குழந்தைக்கு அதே மாதிரி நம்மளால செய்ய முடியாது. ஸோ அதனால ஒரு குழந்தைங்களுக்கும் அந்த ஹைப்போஸ்பேடியாஸில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று பார்த்து அதை சீர்திருத்த வேண்டியிருக்கும். சில குழந்தைங்களுக்கு மைல்டாக இருக்கக்கூடிய ஹைப்போஸ்பேடியாஸ் நம்ம ஒரே ஆப்ரேஷனோட எல்லாத்தையும் வேலையை முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப சிவியர் ஹைப்போஸ்பேடியாஸ் இருக்குது, அதுலேயும் அந்த ஆண்குறி ரொம்ப ஜாஸ்தி வளையுது, அது மாதிரி இருக்கும்போது அப்போது அவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷனை ஸ்டேஜாக பண்ணலாம். அப்போது 2 ஸ்டேஜாக ஆப்ரேஷன் பண்ணணும். முதல் ஆப்ரேஷனில் அந்த ஆண்குறி வளைவை மட்டும் நம்ம சீர்திருத்தி அந்த இடத்துல ஸ்கின் எல்லாம் நம்ம சீர்திருத்தி வச்சுட்டு, 2வது ஆப்ரேஷனில் தான் அந்த யூரின் போகக்கூடிய பாதையை நம்ம நுனி வரைக்கும் கொண்டு வைக்க முடியும். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் குழந்தைகள் டாக்டர் சர்ஜனாக இருக்கக்கூடிய நாங்கள் செய்யும்போது இந்த ஆப்ரேஷனை நாங்கள் ஒரு 9 மாதத்துலேருந்து 2 வயசுக்குள்ளே முடிக்கணும்னு விருப்பப்படுறோம். இது எதனால் அது மாதிரி சொல்கிறோம்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ண நினைவே இருக்காது. அவங்களுக்கு பிற்காலத்தில் வளர்ந்தப்புறம் அவங்க நார்மலாக பிறந்த குழந்தைங்க அப்படி தான் தன்னைத்தானே கருதிப்பாங்க. ஸோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸு, அதை பற்றின ஒரு குறுகிய மனப்பான்மை எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தைகள் நார்மலாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுலேயே நம்ம இந்த ஆப்ரேஷனை முடிக்கும்போது.